பொதுவா இந்த ஸ்தானத்துல இந்த இணைவு அப்படின்றது ஒரு சில விஷயங்கள்ல ப்ளஸ்ஸும் இருக்கு, ஒரு சில விஷயங்கள்ல மைனஸும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தைரியமும் தன்னம்பிக்கையும் ரொம்ப அதிகமாகும். நான் சும்மா சும்மா யாரோ உட்காந்து ஏய் நீ என்ன பெரிய ரவுடியா, நான் தான் பெரிய ரவுடி அப்படின்னு பேசணும்லாம் தோணும். நம்மளுக்கு என்னத்துக்கு, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு. பெருசா வந்து பாத்தீங்கன்னா கண்ணி கச்ச கச்ச கச்சன்னு பேசுற பர்சனாலிட்டிஸ் கிடையாது. யாராவது சும்மா பார்த்து போகக்கூடாதா அப்படின்னா வண்டியை நிறுத்திடுறது, நீ தான் தப்பு, நீ தான் பார்த்து போகணும், நான் ஏன் பார்த்து போகணும், நீ எதுக்கு என்ன அந்த வார்த்தை சொன்ன, ஒழுங்கு மரியாதை அப்படி போ இப்படி போகணும். அந்த பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே போயிட்டு வேலியில் இருக்க பாம்பை தூக்கி நம்ம கழுத்து மேலே போட்டுக்கிற மாதிரி ஆகிடும். லவ் பண்ணணும் அப்படின்னு சாலிடாக தோணும். காதலில் பெரிய ஈடுபாடு அப்படின்றது வரும். நம்ம வந்து ஆல்ரெடி திருமணமாகி டிவோர்ஸ் ஆகியிருந்தா கூட ஒரு பிள்ளையை பார்க்குறோம், ஒரு பொண்ணு பார்க்குறோம் அப்படின்னா இந்த 16 வயசில் வந்து பிள்ளைங்களை வந்து பார்த்திங்கன்னா அப்ரோச் பண்ணுவாங்க. பார்த்திங்களா, பின்னாடியே போகிறது, பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நிற்கிறது, அவள் போராடலாம் போகிறது, அவள் கண்ணு முன்னாடி நம்ம ப்ரெசன்ஸை காமிச்சிட்டே இருக்கிறது, விடாமல் துரத்தி லவ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு தோணும். எங்களுக்கு வந்து இன்க்ரீஸ்டு செக்ஷுவல் டிசையர்ஸ் இருக்குது, செக்ஷுவல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வருது அப்படின்னும் போது அதுக்கு வந்து ஃபேமிலியில் பெருசாக கோப்பப் ஆகலை. நம்மளோட இப்போ நீங்கள் வந்து கன்னிராசி ஜென்னாக இருக்கீங்க, உங்கள் ஒய்ஃப் வந்து பெருசாக உங்கள் கூட கோப்பப் பண்ணல அப்படின்னாலும், இப்போ நீங்கள் கன்னிராசி லேடியாக இருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் கூட பெருசாக கோப்பப் பண்ணலை அப்படின்னாலும், நம்ம வந்து இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியே ஆகணும் அப்படின்னு வெளியே ஒரு பர்சனை தேடக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து தேடுறது அப்படின்றது என்ன கேட்டால் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி ரகசிய தொடர்பு அப்படின்றது நிறைய பேருக்கு வரும். வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சுக்கிரனும் செவ்வாயும் சேர்க்கை. இந்த சேர்க்கை எப்போ நடக்க போகுது அப்படின்னா நவம்பர் மாதம் 26, 2025 ஆரம்பிச்சு இந்த சேர்க்கை அப்படின்றது விருச்சிகத்தில் நடக்குது. இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிருகு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிருகு அப்படின்னா சுக்கிரன், மங்களன் அப்படின்னா செவ்வாய். இந்த ரெண்டு பேரும் கேந்திரத்தில் இணையும் போது ஒரு அபரிவிதமான ஒரு குட் லக், ஃபார்ச்சூன், ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றத கொடுப்பாங்க. சரி, இப்போ இந்த பிருகுமங்கல யோகத்தினால என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸரியஸ் திங்ஸ் நம்ம வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம். ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா கூட சாமானியமான சாதாரணமான வீடு வாங்கலைங்க, என் வீடு 4 பேர் பார்த்தா அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க, வாயை பொழந்து பார்த்துட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி ரொம்ப சூப்பர் டூப்பரான வீடு வாங்கியிருக்கேன் அப்படின்ற பிராப்தம். வண்டி வாங்குறோம் அப்படின்னா கூட நான் சாதாரணமான ஒரு லக்ஸரிஸ் வண்டி வாங்கலைங்க, ஜாக்குவர் மாதிரி ஒரு சூப்பரான வண்டி வாங்குறேன் அப்படின்ற பிராப்தம். அதுக்கும் மேலே டைனமிக் பர்சனாலிட்டி, என்னோட ஆளுமை, என்னோட திறமை, என்னோட புத்திசாலித்தனம், இதனால நான் சக்சஸை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கையாளக்கூடிய பிராப்தம் அப்படின்னு சொல்லலாம். உங்க ராசிக்கு இந்த சுக்கிரனும் செவ்வாயும் இணைவு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாங்க? கன்னி ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சுக்கிரன் செவ்வாய் இணைவு அப்படின்றது விருச்சிகத்துல நடக்குது பார்த்தீங்களா, இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவம், இளைய சகோதர தைரியஸ்தானம். பொதுவாக இந்த ஸ்தானத்தில் இந்த இணைவு அப்படின்றது ஒரு சில விஷயங்களில் ப்ளஸ்ஸும் இருக்குது, ஒரு சில விஷயங்களில் மைனஸும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் புதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நட்பு கிரகம், செவ்வாய் சமமான கிரகம் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் வந்து பாருங்கள் லார்ட் ஆஃப் 2 and 9, அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அதிர்ஷ்டஸ்தானம் பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கும் அவன் தான் அதிபன். அதே மாதிரி செவ்வாயை பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு 3 மற்றும் 8க்கு அதிபன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபன் 3ஆம் பாவத்தில் வந்து உட்கார்றான். அப்போ என்ன ஆகும், அவன் வந்து புதனுக்கு சமமான கிரகமும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தைரியமும் தன்னம்பிக்கையும் ரொம்ப அதிகமாகும். நான் சும்மா யாரோ உட்காந்து ஏய் நீ என்ன பெரிய ரவுடியா, நான் தான் பெரிய ரவுடி அப்படின்னு பேசணும்லாம் தோணும். நம்மளுக்கு என்னத்துக்கு, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு. பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா கண்ணி கச்ச கச்ச கச்சன்னு பேசுகிற பர்சனாலிட்டிஸ் கிடையாது. வெரி குட் அப்சர்வர்ஸ், 4 வார்த்தை பேசினா கூட நச்சு நங்கூரம் போட்ட மாதிரி பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்கு என்னமோ இப்போ தான் பெரிய வீரன் அப்படின்ற எண்ணம் வரும். நம்மளுக்கு வீரம் தீரம் நிறைஞ்ச ஒரு பர்சனாலிட்டியாக நம்ம அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், யாராவது சும்மா பார்த்து போகக்கூடாதா அப்படின்னா வண்டியை நிறுத்திடுறது, நீ தான் தப்பு, நீ தான் பார்த்து போகணும், நான் ஏன் பார்த்து போகணும், நீ எதுக்கு என்ன அந்த வார்த்தை சொன்ன, ஒழுங்கு மரியாதை அப்படி போ இப்படி போகணும். அந்த பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே போயிட்டு வேலியில் இருக்க பாம்பை தூக்கி நம்ம கழுத்து மேலே போட்டுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும். பட் பியாண்ட் தட் பெரிய லெவலில் யாரு கூடயோ ஆர்கியூமெண்ட்டோ சண்டையோ வேண்டாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்தான். இப்போ என்ன ஒரு பெரிய விஷயம் வரும் அப்படின்னா லவ் பண்ணணும் அப்படின்னு சாலிடாக தோணும். காதலில் பெரிய ஈடுபாடு அப்படின்றது வரும்.
நம்ம வந்து ஆல்ரெடி திருமணமாகி டிவோர்ஸ் ஆகியிருந்தா கூட ஒரு பிள்ளையை பார்க்குறோம், ஒரு பொண்ணு பார்க்குறோம் அப்படின்னா இந்த 16 வயசில் வந்து பிள்ளைங்களை வந்து பார்த்திங்கன்னா அப்ரோச் பண்ணுவாங்க. பார்த்திங்களா, பின்னாடியே போகிறது, பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நிற்கிறது, அவள் போகிற இடம்லாம் போகிறது, அவள் கண்ணு முன்னாடி நம்ம ப்ரெசன்ஸை காமிச்சிட்டே இருக்கிறது, விடாமல் துரத்தி லவ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு தோணும். இதுக்கு ஏஜ் எல்லாம் கணக்கு இல்லை, இதெல்லாம் தோணும், அதெல்லாம் தோணுது அப்படின்னா இளம் வயசாக இருந்தால் செய்யுங்க. பட் பியாண்ட் தட் நீங்கள் செய்யுங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் ஆள் இல்லை. இதெல்லாம் தோணும், இதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் இதெல்லாம் செஞ்சு போய் மாட்டிக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் அப்படின்றது வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடல் ரீதியான தேவைகள் அப்படின்றது ரொம்பவே ஜாஸ்தி இருக்கும். எங்களுக்கு வந்து இன்க்ரீஸ்டு செக்ஷுவல் டிசையர்ஸ் இருக்குது, செக்ஷுவல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வருது அப்படின்னும் போது அதுக்கு வந்து ஃபேமிலியில் பெருசாக கோப்பப் ஆகலை. நம்மளோட இப்போ நீங்கள் வந்து கன்னிராசி ஜென்னாக இருக்கீங்க, உங்கள் ஒய்ஃப் வந்து பெருசாக உங்கள் கூட கோப்பப் பண்ணல அப்படின்னாலும், இப்போ நீங்கள் கன்னிராசி லேடியாக இருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் கூட பெருசாக கோப்பப் பண்ணலை அப்படின்னாலும், நம்ம வந்து இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியே ஆகணும் அப்படின்னு வெளியே ஒரு பர்சனை தேடக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து தேடுறது அப்படின்றது என்ன கேட்டால் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி ரகசிய தொடர்பு அப்படின்றது நிறைய பேருக்கு வரும். எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ஸு, இப்போ தான் எந்த ரிலேஷன்ஷிப்ஸும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ஸ்ன்னு இல்லை இல்லைங்களா. ஸோ பியாண்ட் தட் திருமணமானவங்க திருமணம் ஆகாதவங்களோட இருக்கிறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. திருமணம் ஆகலைங்க, நாங்கள் ரிலேஷன்ஷிப் இருக்கோம் அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. திருமணம் ஆயிடுச்சுங்க, திருமணம் ஆகி பிள்ளைங்களே பெருசாக இருக்காங்க, நாங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படின்னும் போது அது இல்லீகலாக நோக்கி போகிறதுக்கு, அதனால் நம்ம ட்ராப் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு ப்ளஸ் என்ன அப்படின்னா கலைகளில் நாட்டம் இருக்கும். புதன் அப்படின்னாலே கலைகள் நாட்டம், அதுக்கு மேலே 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் வேற வந்து உட்கார்ந்துட்டுருக்கான். அப்போ கலைகளில் நாட்டம் நிறைய வந்து பாருங்கள், சினிமா பார்க்கணும், என்டர்டெயின் ஆகணும், நம்ம கலைகளை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு நாட்டமும் மேலோங்கும். இதெல்லாம் வந்து ப்ளஸ்ஸு. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும். அது வந்து ப்ளஸ்ஸும் உண்டு மைனஸும் உண்டு. ப்ளஸ் என்ன, தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக்கும் போது நான் சாதிக்கணும், அதுதான் என்னோட தைரியம் அதிகமாச்சு. நான் சும்மா போகிறவனை போயிட்டு அவன் கேட்டான் ஒத்த வார்த்தை எனக்கு டென்ஷன் ஆகி அவங்ககிட்ட போய் பெருசாக சண்டை போட்டு காலரை பிடிச்சி ப்ராப்ளமை நாமனே வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிற மாதிரி நான் வந்து ஏற்படுத்திக்கினேன். இந்த மாதிரி வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. அப்போ ரொம்ப சிம்பிள், உங்களோட தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வேலை செய்யறதுல காமிங்க, தொழிலில் காமிங்க அப்படின்னு தான் சொல்லணும். காதலில் ஈடுபாடு ஜாஸ்தி வருது, வயசு பிள்ளைங்க லவ் பண்ணலாம். உடல் ரீதியான தேவைகளை பார்ட்னர்ஸோட ஃபுல்ஃபில் பண்ணிக்கோங்க, அதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா என்ன ஆகும், நம்ம தேவையில்லாமல் போய் ட்ராப் ஆகிடும், அந்த மாதிரி வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த காலத்தில் யாரையுமே நல்லவங்க நம்மளால சொல்கிறதுக்கு இல்லை இல்லைங்களா. ஸோ அதிலெல்லாம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. மற்ற பிளானட்ரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா 6ல் ராகு, ருணரோக சத்ருஸ்தானத்தில் ராகு. இதை பற்றி நம்ம பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. டிசம்பர் 5க்கு மேலே குருனோட பார்வை, அவர் குரு வக்ரகதி அடைஞ்சலாம், அவரோட பார்வை இருக்குது. குருனோட பார்வை எப்பயுமே சுபத்தன்மை வாய்ந்தது தான், அதை பெருசாக நம்ம வந்து நெகட்டிவாக யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பியாண்ட் தட் குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால பெரிய லெவலில் கடன் அப்படின்றது வாங்க வேண்டாம். ஆரோக்கியத்தில் நம்ம கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. நான் முன்னமே சொன்ன மாதிரி வெளியே போய் யார்கிட்டயே சண்டை போட்டு நம்ம வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்திக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். கண்டக சனி டிசம்பர் 5க்கு மேலே குருனோட பார்வை அவர் மேலே இருக்காது. ஏன்னா குரு வந்து மிதுனத்துக்கு போயிடுறாரு இல்லைங்களா. ஸோ அப் டு டிசம்பர் 5 வரைக்கும் தான் குருனோட பார்வை அவர் மேலே இருக்கும். அதுவும் வக்ர பார்வை, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா குரு பார்வை நான் முன்னமே சொன்ன மாதிரி வக்ர பார்வை கிடையாது. பட் பியாண்ட் தட் அவர் வந்து நம்மளுக்கு நம்மளோட ஃபேமிலி பார்ட்னர்ஸ் கிட்ட அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால அவரோட பார்வை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளோட பார்ட்னர்ஸ் கிட்ட குறைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா மன்னிச்சு விட்டுடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். பெருசாக குறைகளை பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பாருங்கள், சனி வந்து கண்டக சனியாக இருக்காரு அப்படின்னும் போது ஆரோக்கியத்துலேயும் ட்ராவல்லையும் பயணத்துலேயும் கவனம் அப்படின்றது தேவை. சின்ன ஆக்சிடென்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து பாருங்கள், சின்ன ஆக்சிடென்ட்ஸு, அதே மாதிரி பாருங்கள் சின்ன உடல் சார்ந்த உபாதைகள், எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க. சின்ன உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குது அப்படின்னா உடனே வைத்தியம் பாருங்கள். வண்டி வாகனம் ஓட்டும் போது ஃபோன் பேசிகிட்டே வண்டி ஓட்டுறது, டிவி பார்த்துட்டே கார் ஓட்டுறது, இதெல்லாம் வேண்டாம். நாங்கள் ரொம்ப எஃபிகசியான டிரைவருங்க, நாங்கள் பல்ட்டி அடிச்சுட்டு கூட வண்டி ஓட்டுவோம் அப்படின்னா அது உங்கள் சௌரியம் தான். சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் குரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னும் போது தொழிலில் வந்து பெருசாக முடக்கம் அதெல்லாம் கிடையாது. பட் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன புதுசாக கொண்டு வரலாம், தொழில் சார்ந்த விஷயத்தில் எனக்கு வந்து நல்ல லாபம் வரணும், நம்ம என்ன புதுசாக கொண்டு வரலாம், நம்ம தொழிலில் என்ன தப்பு செய்கிறோம். நான் ஒரு சுயஸ்தாபனம் வச்சு நடத்துகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என் சுயஸ்தாபனத்தில் எனக்கு பெருசாக லாபம் வர மாட்டேங்குது, என்ன பண்ணால் லாபம் வரும் அப்படின்னு நான் இப்போ கலந்து ஆலோசிப்பேன் என்னோடய பார்ட்னர்ஸ் கூட. அதுக்கான இம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் பண்ணுவேன். அதுக்கான சில பல விஷயங்களை நான் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு புதுமைகளை தொழிலில் புகுத்துவேன், தொழிலில் புகுத்துறதுனால எனக்கு பெருத்தா ஆதாயம் அப்படின்றது வரும். இந்த மாதிரி விஷயங்களை குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போதும் ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மோட்ச விரயஸ்தானத்தில் கேது. அப்போ நிறைய பேருக்கு வந்து பாருங்க, வெளிநாட்டு போகிறதுக்கான பிராப்தம் உண்டு, கடல் தாண்டி இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளுறதுக்கான பிராப்தம் உண்டு, தீர்த்த யாத்திரை போகிறதுக்கான பிராப்தம் உண்டு, ஜீவ சமாதி வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இப்படி வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டூர்ஸு, இல்லைன்னா வந்து பாருங்க அழகாக நாங்கள் ஸ்பிரிச்சுவல் டூர் போய் அப்படி நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோங்க, அப்படி நாங்கள் வேறு இடத்துக்கும் சுற்றிட்டு வந்தோம். இந்த மாதிரி பிராப்தமும் உண்டு. ஆக கன்னிராசி அன்பர்கள், நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள்.